ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்ம ஆலயத்துக்கு போக வேண்டியிருக்கு. தனிப்பட்ட முறையில தேவனோடு உறவு கொண்டிருப்பது, கொஞ்ச நேரம் தேவ வசனத்தை தியானிப்பது, தேவனோடு சம்பாஷித்துக் கொள்வது நம்ம ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும். கூட்டத்தில் வருகிற பக்தி அல்ல, 1-to-1 சொல்லுவாங்க பாருங்க. ஆண்டவரோடு நமக்கு நம்ம எல்லாருக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கணும். எழுந்துட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமைன்னு இன்றைக்கு விடுமுறைன்னு தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆலயத்துக்கு போக ஆயத்தமாகறீங்களா? ஒரு சிறிய வார்த்தையை தியானிப்போம். இன்றைக்கெல்லாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஆலயத்துக்கு சென்று அவருடைய பிள்ளைகளோடு திரும்ப அவரை ஆராதிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கையிலே 7 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நாள் ஓய்வு நாளாக ஏற்படுத்தியிருக்கிறீர் என்று உமக்குள்ளே எங்களை நாங்கள் தேற்றிக் கொள்ளவும், ஆவிக்குரிய விதத்துல பலப்படவும், உம் பிள்ளைகளோடு ஒருமனப்படவும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த வாய்ப்பையும் நாங்க உபயோகப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுமா? ஏன் கடவுள் ஆலயத்துல தான் இருக்கிறாரா? நம்ம உள்ளத்துல தான் இருக்கிறாருன்னு நீங்களே சொல்லுவீங்களே. எங்க ஜெபித்தாலும் அங்கே நான் இருப்பேன் என்றாரே என்று இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போறதை விட்டுடுறாங்க பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதலின் நாள் என்று நாம ஞாபகம் வச்சுக்குவோம். ஆண்டவரை நினைவு கூறும்படி அப்பம் பிட்குதலிலும், ஜெபத்திலும், சபை கூடி வருதலிலும் இடைவிடாமல் ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறாங்க. இன்றைய கிறிஸ்தவ சபை பலமா இருக்கணும்னா, தனிப்பட்ட முறையில நம்ம ஸ்திரமா இருக்கணும்னா, சபையாக சேர்ந்து ஜெபித்து தேவனுக்காக அற்புதமான காரியங்களை செய்ய முடியணும்னா, ஆத்துமாக்களை சம்பாதிக்கும் விஷயத்தில் முன்னுக்கு போகணும்னா, வெவ்வேறு தாளந்துகளை உடைய ஒவ்வொரு விசுவாசியும் ரட்சிக்கப்பட்ட பின்பு சேர்ந்து ஒருமனமா வேலை செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். நம்ம கையில இருக்கிற 5 விரலும் ஒன்று போல இல்ல, அதன் வேலைகளும் வேற வேற இருக்கு. ஆனா அது எவ்வளவு ஐக்கியமா வேலை செய்யுமோ, அது எவ்வளவா கலந்து சேர்ந்து இருக்குமோ, அது எவ்வளவாய் ஒன்றை ஒன்று கேலி செய்யாமல், நீ குள்ளனா இருக்க, நீ உயரமா இருக்க, நீ ஒல்லியா இருக்க என்று அவைகளுக்குள்ள வேறுபாடு இல்லாம, என்னை இப்படி செய்தார் தேவன், நான் இப்படி பயன்படுவேன் என்பது போல எல்லாம் சேர்ந்து அந்த கைகள் வேலை செய்யும் போது எவ்வளவு பெரிய காரியங்கள் கைவேலையினால வெளியே வருது பாருங்க. அருமையான இசைய உற்பத்தி செய்கிறோம், ப்ரொடியூஸ் பண்றோம். திறமையோட கைகள் சாமர்த்தியத்தோடு சிலைகளை செதுக்குவாங்க, சித்திரங்களை தீட்டுவாங்க, வாத்தியங்களை வாசிப்பாங்க, பலவிதமான வாத்தியங்களை வாசிப்பாங்க, அழகான அலங்கார பொருட்களை செய்வாங்க. எல்லாம் சேரும்போதுதான் ஒரு விரலா ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்குதான் நீங்க எவ்வளவு நல்ல பக்தனானாலும், நீங்க எவ்வளவு நல்ல விசுவாசியா இருந்தாலும், உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து நாம தேவனை மகிமைப்படுத்தணுன்ற விஷயத்தை உணர்ந்து நம்ம சபைகளுக்கு போவது வழக்கப்படுத்திக் கொள்ளணும். இந்த லாக்டவுன்ல இந்த லைவ் வந்த பிறகு அநேகருக்கு கூட்டுக்கு பழக்கப்பட்ட பட்சிய போல வீட்டுக்கே கட்டப்பட்டவர்களாய் நாங்க வீட்லயே ஆராதிச்சுக்கிறோம், நாங்க லைவ் பாக்குறோம்னு சொல்றாங்க. அது பத்தாதுங்க, அது உண்மையான நிஜமான சகவாசத்தை உண்டாக்காதுல்ல. அதுக்குதான் எவ்வளவு தூரமோ, எவ்வளவு செலவோ, எவ்வளவு கஷ்டமானாலும் ஆலயத்துக்கு போவது அவசியம். சிலருக்கு ஆலயங்கள் இல்ல, ரொம்ப தூர தேசத்துல இருக்கிறவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க, அவங்க மொழியில வசனம் இல்லைன்னு, முதல்ல ஆலயங்களே இல்லைன்னு அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் அல்லது ஒரு 100 மைல் தூரத்துக்கு ஒரு ஆலயம் கூட இல்லைன்னு, நம்ம தேசத்திலே ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆலயம் கூட இல்லைன்னு ஒருவர் சொன்னாரு. நமக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு. ஆலயத்துக்கு போங்க, விசுவாசிகளோடு தேவனை ஆராதிங்க, அது ரொம்ப முக்கியம். போய் என்ன செய்யட்டோன்னு கேக்குறீங்களா?
எப்பவும் வாசிக்கலையா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:10 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 24 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விடாம. சிலர் விட்டுடுறாங்க, அநேகர் விட்டுடுறாங்க. அன்றைக்கு சிலர், இன்றைக்கு அநேகர். சில கிறிஸ்தவ தேசங்களில் 100க்கு 2%, 2% தான் சபைக்கு போறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்படுறவங்க. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனையான விஷயம். தேவனுடைய வீடு, அதை நேசிக்கிறவங்களுக்கு தாவீது சொன்னார்ல, நான் தேவனுடைய ஆலயத்தினுடைய பிராகாரத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தில் ஒரு நாள் நல்லது. எஸ், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ள இருக்கா? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கா? தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் உறவாட வேண்டும். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். தனியா உட்கார்ந்து நீங்க பாடுவதற்கும் சபையாக எல்லாரும் சேர்ந்து பாடுவதற்கும் வித்தியாசத்தை பார்த்திருக்கிறீங்களா? தேவ சமூகத்தை உணர்வோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சிலர் விட்டுவிடுகிறது போல அந்த நாள் சமீபித்து வருகையில், எந்த நாள்? ஆண்டவரின் வருகை நாள். அவர் வருகிற நாளிலே ஒவ்வொருத்தரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோங்க. லைன்ல நின்று பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. சிலர் ஜூனியர் சீனியர்ஸ்னு தனித்தனியா முன்பு பின்னாடி இல்ல, கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரே முறை சபை எல்லாம் அவர் நடுவானத்தில் எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது, ஆயத்தப்படும் போது சந்தோஷமா நாம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆண்டவருடைய நாள் மிக சீக்கிரத்துல இருக்குங்க. யுத்தங்களும் பூமி எதிர்ச்சியும், அக்கிரமம் மிகுதியாவது, விசுவாசம் இல்லாமல் போவது, அன்பு தனிது போவது என்ற இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சுங்க. ஆகையால் அந்த நாள் நெருங்குகையில் சபையை விடாம என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, ஒருவருக்கொருவர் எச்சரித்துக் கொண்டு, ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு போவோம். வா, ஆலயத்துக்கு போவோம். பாருங்க, ஒரு குடிகாரங்க குடிக்க போகும்போது 4 பேரை கூட்டிட்டு போவாங்க. மூவி போகும்போது ஃப்ரெண்ட்ஸை கூட்டி கொண்டு போவாங்க. சும்மா ஷாப்பிங் போனாலும் யாராவது கூட வரணும்னு நினைப்பாங்க. ஆனா தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் வீட்டார, உன் சுற்றி இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பரை, டைம் ஆயிடுச்சு வா ஆலயத்துக்கு போவோம், தேவ சமூகத்துக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு போகணும்னு ஒருவருக்கொருவர் சொல்றீங்களா? வீட்டில் இருக்கிற மனைவி, கணவர், போகலாம் வாங்கன்னு மனைவி சொன்னா இரு அல்லது நீ போன்னு கணவர் சொல்லுவாரு. போகலாம் வான்னா எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் சமைச்சு வைக்கிறேன் என்று மனைவி. அப்படியல்ல, குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே, அவரையே சேவிப்போம். உங்க குடும்பத்தோட கூட நீங்க தேவாலயத்துக்கு போங்க. எவ்வளவு சமூகத்தை உணர்வீங்களோ, எவ்வளவு ஆசீர்வாதம் உங்க வீட்டுல இருக்குமோ நீங்களே சொல்லுவீங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாட் ஓன்லி ஆன் சண்டே. எத்தனை முறை முடிஞ்சா அத்தனை முறை, எத்தனை விதங்கள்ல முடிஞ்சா அத்தனை விதமா உபவாச ஜெபங்கள், துதி கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள், தேவ பிள்ளைகள் சேர்ந்து வரும்போது, சாட்சிகளை பகிரும்போது, அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது, ஜெபங்கள் செய்யும் போது, உபசரிப்பு செய்யும் போது, தேவனுடைய ஆனந்தத்தை நம்ம இதயத்துல, ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்படி இன்னும் அதிகமாக செய்து கொண்டு அன்பு செலுத்தவும், நற்கிரியைகளை செய்யவும். பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அன்பை வெளிக்காட்டணும்னா இன்னொரு நபர் இருக்கணும்ல. ஒரு சுவர்கிட்ட உங்க அன்பை செலுத்த முடியுமா? உங்க கதைய கேட்க யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. நீங்க நேசிச்சா அவங்க திரும்ப நேசிப்பாங்க. லவ்
begets love. அன்பு அன்பை பிறக்க செய்யும். சரீர சம்பந்தமான சாதாரண அன்பு குறித்து நான் சொல்லலுங்க. தேவ அன்பு, தேவனுடைய சுயநலமற்ற அன்பு, ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்யற அன்பு, ஒருவரை ஒருவர் சகித்துக் கொண்டு பொறுமையோட மன்னிக்கிற அன்பு. அன்பு காட்டுவதற்கு உனக்கு இருக்கு, அவங்க கிட்ட இல்ல, உனக்கு இருப்பதை அவங்களுக்கு பகிர. நீ உன்னுடைய அன்பை வார்த்தையினால அல்லாம கிரியையில காண்பிக்க, நேரா ஒரு நபரை அவங்க தோள் மேல கை போட்டு ஆதரித்து அவங்க தோலை தட்டி கொடுத்தா எவ்வளவு தைரியம் வரும் தெரியுமா அவங்களுக்கு? பணம் கொடுப்பதை விட உங்களுடைய வார்த்தை, ஆறுதல் கொடுக்கிற உங்களுடைய வார்த்தை சொல்லும்போது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கும். சபைக்கு போகும்போது விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அவங்க சுமைகளை சொல்லிக்கொண்டு தேற்றிக்கொள்ளும் போது நாம விசுவாசத்துல ஸ்திரப்படுகிறோம். அன்பு செலுத்தவும், நற்கிரியைகளை செய்யவும், நல்ல காரியங்கள் செய்வதற்கு. நிறைய பேர் கெட்ட விஷயங்களை செய்ய ஒன்று சேர்றாங்க, கெட்ட கூட்டங்கள் ஆயத்தமாகுது. ஆனா தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கைய உடையவங்க தேவனுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்வோம். ஒரு ஆசிரமத்தை விசிட் பண்ணுவோம், அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். இதோ ரோடு மேல எத்தனையோ பேர் திக்கற்ற நிலைமையில இருக்கிறாங்க. இன்றைக்கு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி போலாம். நம்ம வாலிபர்கள் வழி விலகுறாங்க. நம் வாலிபருக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்காக ஒரு விசேஷமான மீட்டிங் ஏற்பாடு செய்யலாம். அவங்க மேல நம்ம மனசு வைப்போம். இதோ நம்ம பிள்ளைங்க சிறு வயதுல இருந்து வசனத்துல வளர்த்தா வளர்ந்தாலும் தவற மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சரியா சண்டே கிளாஸ் நடக்கிற மாதிரி பார்ப்போம். சண்டே ஸ்கூல் ரிட்ரீட்ஸ் வைப்போம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க? நம்மளை சுற்றி எவ்வளவு சொந்தக்காரங்க அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம், ஒரு துதி கூட்டத்துல சுவிசேஷம் சொல்லுவோம். எந்த விதத்துல நம்ம ஒரு நற்கிரியை செய்வோம், இயேசுவின் நாமத்துல உபகாரம் செய்வோம், ஒரு நன்மை செய்வோம், அன்பை பகிருவோம். விசுவாசிகளாகிய எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஒருவருக்கொருவர் ஏவும் போது எவ்வளவு அற்புதமா இருக்கும் தெரியுமா? ஒருவர் முன்னுக்கு வந்து நான் இந்த தியாகம் செய்றேன்னு சொன்ன உடனே மற்றவங்களும் ஏவப்படுவாங்க, ஒருத்தருக்கு பின்னாக ஒருவர் என்று. அவங்க காணிக்க கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், அவங்க ஊழியம் செய்யற விஷயமா இருக்கட்டும், அவங்க ஜெப வாழ்க்கையின் விஷயமாக இருக்கட்டும், ஏவிக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டவும், நற்கிரியை செய்யவும், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தணும். ஏவுதல் கொடுப்பதுனா என்னங்க? கீ கொடுப்பாங்க பாருங்க சில பொம்மைகளுக்கு. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆனதுனால கீ பொம்மைங்க பயன்படுத்துறது இல்லாம இருக்கலாம், பேட்டரியில பயன்படுத்துறாங்க. அந்த கீ பொம்மை டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறது போல ஒரு ரிதம் பாக்ஸ் போல இருக்கும். கீ முடிஞ்சிருச்சுன்னா அது நின்று விடும், திரும்ப கீ கொடுத்தா திரும்ப போகும். அது போல நம்ம அநேகர் கொஞ்ச காலத்துக்கு நம்ம சோர்ந்து போறோம், தளர்ந்து போய் விடுகிறோம். சில நேரத்துல மன வருத்தத்துல இருக்கிறோம். அந்த நேரத்துல ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தினா கவலைப்படாதீங்க, நானும் அந்த நிலைமையில இருந்து வந்திருக்கிறேன், என்னை விடுவித்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பார், உனக்காக ஜெபிக்கிறேன். அதுக்குதான் நம்ம தேவ ஆலயத்துக்கு போகணுங்க. தேவ ஆலயத்துக்கு போய் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருக்கணும், சேர்ந்து ஜெபிக்கணும், சேர்ந்து பாடல் பாடி தேவனை துதிக்கணும், சேர்ந்து தேவனுக்குள்ள மகிழணும். நான் மட்டும் கிடையாது. உன்னை போல ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க, ஆண்டவர் நிமித்த மனசாட்சியை காத்துக்கொண்டு கஷ்டங்களை சகிக்கிறவங்க, உன்னை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆலயத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த அனுபவ ஞானம் கிடைக்கும். வாங்க தேவ ஆலயத்துக்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய சபையை நேசிக்கிறவங்களாக, உம்முடைய சபையில உம்மை ஆராதிக்கிறவர்களாய், அன்பு காட்டவும், நற்கிரியை செய்யவும், ஒருவரை ஒருவர் ஏவிக்கொள்ளுகிறவர்களாய், இந்த கடைசி நாட்கள் உம்முடைய வருகை சமீபித்து வருகையில் நாமம் தரிக்கப்பட்ட நாங்க ஒரே மனதோடு ஒரே ஆவியில ஜெபிப்பதற்கு, இன்னும் எங்களை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்க பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா வெற்றியை கொடுப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை சந்திப்போம். அதோட கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.
ஹalleluya! பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் 1 டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்க பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தா கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. உங்களை சந்திக்கவும், உங்களோடு பேசவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்க ஆவலோடு இருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் இரவு 7 வரை நடக்கும் இந்த 1 டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்லாம உங்க நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க. ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அனுபவிங்க. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க.